தேவ ஜீவன் என்பது தேவனை தேவனாக்குகிற ஜீவன். அதே ஜீவன் மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன் நமக்கு தரவும் பரிபூரணப்படவும் அவர் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்று நமக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையின் மூலமாக நமக்குள் வந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த ஜீவனை நம் மூலமாக வெளிப்படுத்த ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், நாம் தான் அந்த ஜீவனை வெளிப்படுத்த அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா என்று காத்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக நமக்குள் வந்தவர் ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக, கிருபை ஆவியானவர் அதிக கிருபையை கொடுத்து வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார் என்று யாக்கோபு சொல்கிறார். அந்த வைராக்கிய வாஞ்சையோடு நமக்குள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவலோடு நம்முடைய ஒத்துழைப்புக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கடந்த வாரங்களிலேயே உங்களுக்கு சொன்னேன், தேவ ஆவியானவர் பாராக்ளிட்டிஸ் அப்படித்தானே சொல்றாரு. யோவான் 14, 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் அவ்வாறு சொல்வதற்கு காரணம், அவர் நமக்கு உதவி செய்ய வந்தவர். அதாவது நம்மோடு கூட சேர்ந்து செயல்பட வந்தவர். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:17 என்ன சொல்றாரு? ஒரே ஆவியா இருக்கிறோம். We are not two. The Holy Spirit, which brings the manifested presence of God and the power of God in us, and we became one in spirit. நன்றாக யோசித்து பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியானவரோடு நாம் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். எதற்குங்க? அவரும் நாமும் இணைந்து வாழ்வதற்கு. ஒரே காரணம், மனிதன் சுய சித்தம் உள்ளவன். தேவன் அதுல எதையுமே கம்பல் பண்ண முடியாது. ஆகவே நம்முடைய ஒத்துழைப்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஆவியானவருக்கும் அவர் ஒரு நபர், நம்மை போல ஒரு இஸ் a personality with a will, with a mind and emotions. ஆனால் அவர் நம்முடைய சரீரத்திலே வரும் பொழுது நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஒத்துழைப்பு என்று சொல்லும் பொழுது கடந்த நாட்களிலேயே நான் சொன்னேன், ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானால், நீங்க பார்க்கிறோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல, ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் வார்த்தை பேசப்படும் வரை, வார்த்தையானவர் வரும் வரை 3 பேரும் ஒரே நபர், 3 பேரும் ஈக்குவல், கோ ஈக்குவல். ஃபாதர் த காட், Son the God, the Holy Spirit the God, all are equal, no difference at all. உலகத்தில் வரும் பொழுது அவர் அப்பா என்று சொன்னார். ஆனா வேதத்தின்படி பார்த்தா 3இல் 1ஆகிய தேவன் தான். அதனால அதை குழப்ப வேணாம். நான் திரும்ப சொல்ல வரேன், அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தை வந்த பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிறார். தேவ பிரசன்னத்தையும் வல்லமையும் நமக்குள் கொண்டு வந்தவர் ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர். அப்படித்தானே மத்தேயு 10:17 என்ன சொல்றாரு? பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுவார் என்று சொல்லுகிறார். மற்ற இடங்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற ஆவியானவர் என்று வெவ்வேறு பதங்கள் உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதை தான் பரிசுத்த பவுலடிகளார் நாம் பார்த்து கொண்டிருக்கிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அங்க 6ஆம் வசனம் நான் போன தடவை சொன்னேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவர் நம்மை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு, அது ஏன் அதை சொல்றாருன்னா, அதுக்கு முந்தினதுல சொல்லிடுறாரு, நாங்க ஐயா ஊழியக்காரன் ஆகிய நானோ, விசுவாசி ஆகிய நானோ, என்னால ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று யோவான் 15:4-5 நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு?
யோவான் 5:19 ஐ கேன் டூ நத்திங் ஆஃப் மை ஓன். என்னால் தானே, நான் தன்னில் தானே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் செய்ய காண்பிக்கிறது எதுவோ அதையே பார்த்து நானும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதையே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, he is totally depend on the indwelling Holy Spirit. தனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே தன்னை தகுதிப்படுத்தினார் என்ற நோக்கத்தோடு அவரை சார்ந்தே கடைசி வரை அவர் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அவருடைய உதவி இல்லாமல் என்னால் முடியாது என்று சொல்லுகிறார். மாம்சத்தில் வந்த தேவகுமாரன் சொல்லுவார் என்றால் நம்முடைய நினைவை விட. அதனாலதான் உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அப்பொழுது உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். The total dependence. நினைவுனா என்ன? நீங்க தான் ஹோலி ஸ்பிரிட், நீங்க தான் ஹோலி ஸ்பிரிட், நான் போறேன் ஆனா நீங்க தான் டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம். அதை தான் அங்க அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுதான் சொல்றாரு, எங்கள் தகுதி. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, எதையாவது நாங்க செய்ய முடியும். நான் போய் பிரசங்கம் பண்ணி 4 பேர் மாறிடுவோம், 4 பேருக்கு சுகம் கிடைக்கும், அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்று ஒன்றுமே இல்லை. அதுதான் இங்க சொல்ல வராரு. இங்க பாருங்க, அதுக்கு முந்தின அதிகாரத்திலே சொல்லிடுறார் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அது நடந்து முடிந்த அனுபவமாக சோத்திரம் சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கெட்டு போகிற, அதாவது விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். எதை? கிருபையின் சுவிசேஷத்தை, சிலுவையின் உபதேசத்தை. விசுவாசியாதவர்கள் கெட்டு போகிறவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவின் வாசனையா இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க என்ன சொல்றாரு. பவுலுடைய வாசனை அல்ல, என்னுடைய உங்களுடைய வாசனை அல்ல. நாம் ஊழியம் செய்கிற இடத்திலே நாம் தேவனுடைய வாசனையை வீச பண்ண அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம் மூலமாக செயல்படும் பொழுது ஒரு மனித வாசனை அல்ல, தேவ வாசனை நம் மூலமாக நற்கந்தமாக என்று அவர் சொல்லுகிறார். நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போவர்களுக்கு அதே சுவிசேஷம் அவர்களுக்கு அழிவையும், அதே சுவிசேஷம் ரட்சிப்பையும் ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். காரணம் என்னங்க? நானும் அவரும் ஒரே ஆவியா இருக்கிறோம். பிதா குமாரனை எந்த வாசனையில் முகருகிறாரோ அதே வாசனையில் நம்மையும் முகருகிறார். இப்ப வித்தியாசமே இல்லை. ஆவியானவர் எப்படி இருக்காரு? நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் இருக்காரு. நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது இப்படியும் நம்ம சொல்லலாம். நல்லா யோசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்த வாசனையை வீசுகிறவர்களாய் இருக்கிறோம். பிதா தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக, பாவத்தை நீக்கும் பலியாக அவர் அங்க ஒப்பு கொடுத்த பொழுது அவரை முகர்ந்தார். சுகந்த வாசனை பலியாக. அப்படித்தானே எபேசியர் 5 சொல்றாரு, கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனை பலியாக. அந்த சுகந்த வாசனை பலியதான் நம்மிலே அந்த ஒரே பலியினாலே அவர் முகருகிறார். அந்த வாசனையை நம் மூலம் வீச செய்கிறார். ஏன்? அவர் நம்மோ ஆவியோடு ஒன்றாகி விட்டார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? இவைகளை நடப்பிக்கிறதற்கு யார் தகுதியுள்ளவன்? எந்த பயலா சொல்ல முடியுமா? அவருடைய வாசனையின் மூலமாக வீச பண்ணுகிறேன். அப்படிதானே? எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்கிற மக்களை ரட்சிக்கப்படுகிறதற்கு நற்கந்தமாய் இருக்கிறோமே. இதற்கு எங்களில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கா? ஒரு விசேஷமும் இல்லை. அதான் சொல்றாரு, யார் தகுதியுள்ளவர்? அத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நாங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே
தேவன் எங்களுக்கு என்ன அப்படின்னா நாங்க ஆவியானவர் என்ன பேச சொல்லுகிறாரோ முழுவதுமாய் அவருடைய ஆளுகைக்கு உட்கொட்பட்டு ஆவியானவரால் காரியங்களை செய்கிறபடினால இங்க என்ன சொல்றாரு? எங்களுடைய தகுதி யாருடைய தகுதி? எங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவியானவருடைய தகுதி என்று சொல்லுகிறார். இதை நடப்பிக்கிறவர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் வெறும் பாத்திரம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் நாங்கள் இவ்வாறான காரியங்களை நடப்பிக்க தேவன் எங்களுக்கு அருள் செய்தார் என்று சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? இப்பேற்பட்ட ஊழியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். என்ன ஊழியம்? ஆவியானவரின் ஊழியம். பழைய உடன்படிக்கையின் ஊழியம் எழுத்தின் ஊழியம். புதிய உடன்படிக்கையின் ஊழியம் ஆவியானவரோடு நாம் இணைந்து செய்கிற ஊழியம். அதை நன்றாக நாம் இருதயத்தில் ஆழத்தில் போட வேண்டும். நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தில் அல்ல, ஆவியானவராலே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் ஆவியான, இட்ஸ் a ministry of the Spirit of God. You call it ministry of the Spirit of God or the Holy Spirit of God or the Spirit of Christ, all the one and the same. அவர் செய்கிற ஊழியம். அப்போ அவர் செய்கிற ஊழியத்தை அவர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்க நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் என்ன சொல்றாரு? எங்களுடைய தகுதி அவராலே உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆவியானவர் தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. புது உடன்படிக்கை சாதாரண ஊழியம் அல்ல, அசாதாரணமான ஊழியம். பவுலின் கைகளினாலே விசேஷ அற்புதங்கள் நடந்தது. அது புது உடன்படிக்கையின் ஊழியம். பேதுருவின் கை நிழல் பட்டதினாலே அநேகர் சுகமானார்கள். அது புது உடன்படிக்கையின் ஊழியம். வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டிலே. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திலே ஆவியானவரே செய்கிற ஊழியம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டுதான் அவர் என்ன சொல்றாரு? இது வெறும் எழுத்தல்ல. எபேசியர் 1:5-6 சொல்றாருல, நாங்க வார்த்தை எப்படி வந்ததான்? பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று நாங்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி வந்தபடினாலதான் அங்க 2:13 என்ன சொல்றாரு? அதை அவர்கள் தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பேசும் பொழுது கேட்கிறவர்களுக்கு அது தேவ வார்த்தையாக இருக்க வேண்டுமானால் ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த வார்த்தையில் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் கூட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியாகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, கற்றொண்டோர்களை விடுவிக்க, குருடருக்கு பார்வை அளிக்க. அத வரிசையா அங்க சொல்வதை he knows. தன்னுடைய ஊழியம் தன்னை சார்ந்தது அல்ல. நான் தேவகுமாரன், மனுஷனாய் வந்திருக்கிறேன். I can do nothing of my own. எல்லாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. எல்லாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் பவுல் கூட கொர்நேலி வீட்டுல பேசும்போது அந்த அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்றாரு? நசரேனாகிய இயேசுவை, தேவகுமாரனாகிய இயேசுவை அல்ல, நாசரேத்தூரில் பிறந்த இயேசுவை, மனிதனாக அவதரித்த இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியால் ஆவியானவராகிய தேவன் அவர் நன்மை செய்கிறவராய், அப்ப யாருங்க? அவங்க இணைந்து நன்மை செய்கிறவராய், வியாதியின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய்,
ஊழியம் செய்தார். என்ன ஊழியம் அது? ஆவியானவருடைய பலத்தால் செய்கிற ஊழியம். மனித பலத்தால் அல்ல, மனித மூளை அறிவினாலும் அல்ல. அதனாலதான் முதல் கொரிந்தியருக்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க பவுல் அடிகளார். முதல்ல சொல்லிடுறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான், அதை தான் பிரசங்கிக்க என்னை அழைத்தாரு, அதுக்குதான் எனக்கு கிருபையின் வரம் கொடுக்கப்பட்டதுன்னு எபேசிய நிருபத்துல சொல்றாரு. 2:7, 8 அந்த 2 வசனங்களை வாசிக்கீங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 2 வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனுடைய சாட்சி என்னங்க, அந்த முதல் அதிகாரம் 5:6 சொல்றாரு 4ஆம் வசனத்துல, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களிலே என்ன சுவிசேஷம், கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்ற சாட்சியின் வசனம் உங்களில் ஸ்திரப்பட்டபடியே நீங்க எல்லாவற்றிலும் பூரணமாய் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஒன்றிலும் குறையல. அததான் இங்க சொல்றாரு. அந்த தேவனுடைய சாட்சியை முன்னிறதுல சொல்ல போனா சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, சிலுவை பற்றிய உபதேசத்தை, அதுதான் என்ன சொல்றாரு, அந்த சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக நான் வரவில்லை அப்படின்னு. எக்ஸலண்ட் ஆஃப் ஸ்பீச் ஆர் எக்ஸலண்ட் ஆஃப் விஸ்டம் அப்படி வரலங்க. ஏங்க, அவருக்கு வைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சிக்கிறது அல்லது விடுதலையாக்குகிறது, ஜனங்களை மாற்றுகிறது தேவனுக்கு பிரியமாயிற்று என்று அந்த முதல் அதிகாரம் 21 நம்ம வாசிப்போம். அப்போ அதனால அவர் என்ன சொல்றாரு, இதற்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி, இந்த ஆளுங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி பேசணும், இவங்கெல்லாம் ரொம்ப படிச்சவங்களுக்கு அப்படி பேசணும், அத மாதிரி ஒரு ஆயத்தத்தோடு நான் சொல்லுவதில்லை. ஏன், அவர் ஏத்தேன்ஸ் பட்டணத்துல பார்த்துட்டாரு. ஆகவே அவருக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, இந்த சுவிசேஷத்தையே அன்றி, சிலுவை பற்றிய உபதேசத்தையே அன்றி வேறொன்றையும் உங்களிடத்தில் அறிவியாமல் இருக்க, நான் எரியாதிருக்க, சாரி, முதல்ல நான் அதை மட்டும்தான், I want to have that revelation and knowledge of one thing. அந்த வெளிப்பாட்டு அறிவிலிருந்து தான் நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லிட்டு, என்ன பார்த்தீங்கன்னா பலவீனம், ஏன் அடி உத வாங்கிட்டு தான் இங்க கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. தூக்கி போட்டானுங்க, ஊரை விட்ட வெளியே செத்து போயிட்டாரு லிஸ்திரா பட்டணத்துல. அதுக்கப்புறம் தான் கொரிந்துக்கு வராரு. பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடம் இருந்தேன். உங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தினால் போதிக்கப்படுகிற வசனத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படி. அப்படின்னா என்னங்க, தேவ ஆவியானவருடைய பலம், தேவ ஆவியானவருடைய பலம். ஐயா, நாம் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சுவிசேஷத்தை கேட்டோம். ஆனா அங்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்படித்தானே சொல்றாரு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்படவே முடியாது. என்ன சொல்றாரு 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரால் அன்றி இயேசுவை கர்த்தர், அப்படித்தானே அறிக்கை பண்ணி நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறேன். அப்போ அவங்க இருதயம் மழுங்கி விட்டது, அவர்கள் விசுவாசிக்கவில்லை, கெட்டு போனார்கள். நாம் விசுவாசித்தபடியினாலே நமக்கு அந்த வெளிச்சம் வந்து அந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதை பவுலடிகளார் சொல்லும் பொழுது அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல ரொம்ப நல்லா சொல்லுவாரு. அந்த 3ஆம் அதிகாரத்துல புது உடன்படிக்கை ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியம் என்று சொல்லிட்டு, அது மகிமையின் சுவிசேஷம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல இல்ல 4ஆம் வசனத்திலே பாருங்க, அவர் என்ன சொல்ற பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்திலே ஒரு ஒளி இருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவரே. அப்படிதானே யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அந்த ஒளி
கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி சுவிசேஷத்தில் இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிறது. ஆனா அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, அவங்க விசுவாசிக்கல, ஆகவே அவர்களுக்கு அது பிரகாசமாய் இருக்கவில்லை, அவர்களுக்கு உதவவில்லை. அவர்கள் கெட்டு போகிறதற்கு அவர்களுக்கு மரண வாசனையாய் இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கோ ஜீவனை அளிக்கிற ஜீவ வாசனையாய் இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, எங்களை நாங்கள் பிரசங்கிக்கல, எங்களை நாங்க பீத்திக்கல, அப்படித்தானே? ரொம்ப பெருமைப்படுத்தி நாங்க எங்க காரியங்க அப்படி பண்ணோம், இங்க போனோம், அங்க போனோம், அந்த காரியத்தெல்லாம் நாங்க சொல்லல. எதை சொல்றோம்? எதை சொல்லுகிறோம்? கிறிஸ்து இயேசுவையே கர்த்தர், மேசியா, அவர் உயிர்த்தெழுந்து மரித்து உயிர்த்தெழுந்த மேசியா என்பதை, கிறிஸ்து என்பதை, அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அதை சொல்றதுதான் அவர்தான் எங்க எதிர்வார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அவருடைய முகத்தில் உள்ள ஒளி சுவிசேஷத்தை கேட்கிறபடினால எங்க இருதயங்களிலும் பிரகாசித்தார். யாருங்க காரணம்? ஆவியானவர். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒன்று நல்லாக இருதயத்துல போட வேண்டிய ஒரு சத்தியம், the doer of the word is the Holy Spirit. தேவ வார்த்தையை நிறைவேற்றுபவர் பரிசுத்த ஆவியானவர். அது நம்ம ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆவியானவர் தான் அதை நிறைவேற்றுகிறவர். குமாரன் வார்த்தையாக பேசுகிறார், வருகிறது. பிதாவானவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு எக்ஸிக்யூட்டர், செயல்படுத்துபவர். வார்த்தையை அனுப்புகிறார், அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறவர் ஆவியானவர். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்பவர் ஆவியானவர். ஆவியானவர் மூலமாய் ஏவப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவ வார்த்தைகள். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் சுகத்தை தருபவர் அல்ல, பணத்தை தருபவர் அல்ல, செழிப்பை தருபவர் அல்ல. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தைக்குள் வைத்து இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும், all things concerning this world and the coming world and godliness, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் மூலமாக தருகிறார். அப்ப பாருங்க, இந்த ரெண்டு காரியங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, வார்த்தையை நிறைவேற்றுகிற ஆவியானவர். தேவன் நமக்கு தருகிற தேவ வார்த்தையில் சகலமும் அடங்கி இருக்கிறது, நம்முடைய தேவைகள் எல்லாம். ஆவியாகிய தேவன் ஆவியாகிய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆவி மனிதனிலே தருகிறார். அதனாலதான் நம்ம செவ்வாய்க்கிழமை கூட பார்த்தோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் பிரதர் அப்படின்னா. இல்ல பிரதர், ஆவி மண்டலத்திலே you receive everything from God in your spirit only. God deals with our spirit only. He speaks to our spirit only. நம் ஆவியிலே பேசுகிறார், ஆவியிலே தான் எல்லாவற்றையும் தருகிறார். அததான் சொல்லுகிறார், ஆவியிலே பெற்றதை ஐம்புலன் காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வருவதுதான் ஆவியானவருடைய வேலை. You are transformed. 3:18 சொல்றாருல, அந்த 2 கொரிந்தியர் 3, அதே ஆவியானவராலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். He is the doer, he is a transformer. ஆனா we have a work to do, we have to cooperate with him. அதுதான் சொல்றாரு, கண்ணாடியிலே அவருடைய சாயலை காண்கிறது போல கண்டு. It's our job, it's our job, it's our job. புதிய உடன்படிக்கையிலே நான் என்னவாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாகிய நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். ஊழியக்காரனுடைய வேலை என்ன?
சபை மக்களை பார்த்து இல்ல அவங்க பிரசங்கம் பண்ணுவது, புது உடன்படிக்கையிலே புது சிருஷ்டியாக அவர்கள் என்னவாக இருக்கிறாள் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அத சொன்னாதான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். போன வாரமே நான் சொன்னேன், ஆவியானவர் கிருபையின் சுவிசேஷத்திற்கு சான்று கொடுப்பாருன்னு சொன்னேன். மார்க் 16 பாருங்க, 14 சொன்னாரு, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்றாரு. சொல்லிட்டு அவர்களால் நடக்கும் அடையாளங்களையும் சொல்றாரு. கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றாரு அத பாருங்க. அவர்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்கள்னால வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, யாருங்க அதை உறுதிப்படுத்துறது? ஆவியானவர். அது அவரும் நாமும் இணைந்து செய்கிற ஊழியம். We became one with him and he is confirming the gospel. அவர் அதை தாங்க பிரசங்கிக்க சொன்னாரு. அததான் உலகமெங்கும் போங்கன்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க 15, அவர் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று, சுவிசேஷத்தை. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், மேசியா, கர்த்தர், உயிரோடு எழுந்தவர் என்பதை சுவிசேஷமாக பிரசங்கியுங்கள். அப்புறம் விசுவாசம் உள்ளவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அந்த விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள். ஏன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நாங்க போல. இப்ப கடைசி வசனத்துக்கு வாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பிரசங்கம் பண்ணாங்க? புது உடன்படிக்கையில் புது சிருஷ்டியாகிய நீ என்னவாக இருக்கிறாய்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியால் அது நினைவு கூறாதபடி நித்திய நீதிமானாய் இருக்கிறாய். நீ இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவரை பற்றிய உண்மை, உன்னை பற்றிய உண்மை. அவருக்கு நடந்ததெல்லாம் உனக்கும் நடந்தது. அவர் பாவத்தின் எல்லைக்கு ஒரே முறை எக்காலத்துக்கும் மரித்தார். நீனும் பாவத்தின் எல்லைக்கு ஒரே முறை எக்காலத்துக்கும் மரித்தவன். இனி நீ பாவத்தில் வாழ்வது எப்படி? இததாங்க நம்ம போதிக்க சொல்றாரே ஒழிய, பாவம் செய்யாத, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்றதெல்லாம் சொல்லல. பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், உன்னை தொடரும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அதை சொல்லல. நல்ல செய்தி. அது நல்ல செய்தி அல்ல. சுவிசேஷம் மிக 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 நல்ல செய்தி. எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். பழைய உடன்படிக்கையில நாம் செய்ய வேண்டியது, புதிய உடன்படிக்கையில அவர் செய்தது. அவர் என்ன செய்தார் அதை சொல்றாருங்க. அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பாக்கியத்தை சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுதுதான் அவர்கள் புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினபடினால் கர்த்தர் அவளோடு கூட இருந்து நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ the Holy Spirit testifies, attests. அப்படிதானே? நம்ம சர்டிபிகேட்ல அட்டஸ்டேஷன் வாங்க போறோமே, அந்த அட்டஸ்டேஷன் என்னங்க? ஆவியானவர் அதே அட்டஸ்டேஷன் பண்றாரு. நாம் சொல்லுகிற வார்த்தையை அதுதான் இங்க சொல்றாரு. வசனத்தை அட்டாச் பண்ணுகிறார், டெஸ்டிஃபை பண்ணுகிறார், உறுதிப்படுத்துகிறார். இது போகஸ் அல்ல. இது ஒரு ஒன்றுக்கும் உதவாதது அல்ல. இது உண்மையானது. இது கிரியை நடப்பிக்கிறது. எப்பொழுதுமே சுவிசேஷம் கிரியை நடப்பிக்கிறது என்பதை அவர் அட்டாச் பண்ணுகிறார், டெஸ்டிஃபை பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் தான் அதை செய்கிறார் என்று சொல்லுகிறார். He testifies. அப்படிதானே? He is the spirit of life. He is also the spirit of testimony. அப்படிதானே? அவர்தான் சாட்சி கொடுக்கிறவர், அவரே உயிர்ப்பிக்கிறவர். என்னத்தை தான் சாட்சி கொடுப்பாரு?
என்னதான் சாட்சி கொடுப்பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 14ல ஒரே பலியினாலே என்றென்றுமாய் பூரணப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவியானவரும் இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அததான் அங்க சொல்றாரு. புதிய பரிசுத்த ஆவியானவரும் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்தார் என்ற நடத்த அதை அட்டாச் பண்ண அது அப்படியே ஆகும். அதனாலதான் சொன்ன ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி டூயர். நம்ம பிரசங்கம் தான் பண்ணுவோம், அதுவும் அவர் மூலமாக தான். சாதுரிய ஞானம் அல்ல, திறமையும் அல்ல. எதன் மூலமா? சாதாரண எளிமையான இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தான் சொல்லுவோம். ஆனா நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினபடியால் அவர் எப்படி சுவிசேஷத்திலே நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட, வியாதியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி சுகமாக்குகிறவராய் ஊழியம் செய்தாரோ, அதே ஊழியம் செய்வதற்கு அதே ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். புது உடன்படிக்கையின் ஊழியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். அந்த தகுதி அவருடைய தகுதி. இதுக்கு நம்ம எந்த முயற்சியும் தேவையில்லை. இளைப்பாற சொல்லுகிறார். ரெஸ்டிங். எது இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார்? ஏசாயா 28 10 11 12 பார்த்தா, அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் அவர்களோடு பேசுவேன், இதுவே இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் ஏற்க மாட்டேங்கிறாங்கன்றாரு. தட் இஸ் ரெஸ்ட் பிரதர். ரெஸ்டிங் இஸ் நாட் இன்ஆக்டிவிட்டி. அகைன் ஐ எம் டெல்லிங், இளைப்பாறுதல் என்பது ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கும் இன்ஆக்டிவிட்டி அல்ல. ரெஸ்டிங் என்னவா? ஹோலி ஸ்பிரிட் டைரக்டட் ஆக்டிவிட்டி. இந்த இளைப்பாறுதல் என்பது ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு செயல்பாடு. ஒன்றுமே செய்யாம அவர் எல்லாம் செய்வான்றது உட்கார்ந்து தூங்க சொல்லலங்க. The Holy Spirit activated activity. அப்படிதானே? இன்ஸ்பயர்ட், டைரக்டட். அவர்தான் நம் பாதைகளை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்க அந்த ஏசாயா 63 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாய் சொல்லுவதை பார்க்கலாம். அவர் தான் அவங்களை வழி நடத்தினாரு, எல்லாமே அவர் செய்தார். All those word he is the doer என்பதை அங்க தெளிவுபடுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அங்க ரொம்ப தெளிவா அது வேணா ஒரு செகண்ட் அதை நம்ம படிச்சுட்டு திருப்பி இங்க வரும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்க்காம அதை மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக நான் கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருந்தாலும் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 63 பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. 9 இருந்து படிக்கிறேன். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் யாருங்க? அவருடைய சமூக அங்க யாத்திராமத்துல சொல்றது சமூகத்தின் யாருங்க? ஹோலி ஸ்பிரிட் காட். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம். அந்த ஹோலி ஸ்பிரிட் காட தான் இங்க சொல்றாரு. அவர்களோடு he has become one with them. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். காரியத்தை நடப்பித்த எல்லா அற்புதத்திலையும் அவங்களை விடுதலையாக்கி அவங்களை பாதுகாத்து நடத்துறது சமூகத்தின் தூதர். The presence, the angel of the presence of God. Holy Spirit is the angel of the presence of God. Angel என்ற வார்த்தை அங்க இருந்தாலும் அது it refers to the Holy Spirit. அதுதான் ஆவியானவர் உங்களுக்கு முன்னே சென்று வழிநடத்தவா நாங்க யாத்திராமத்துல சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அவர் பூர்வ நாட்களில் அவர்களை என்ன பண்ணாராம்? மீட்டு தூக்கி சுமந்து வந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார். கிரீவ் ஏங்க? இஸ் a personality. அது அல்ல, அவர் ஒரு நபர். நாம் அவரை எப்பங்க ரொம்ப துக்கப்படுத்துறோம்? அவிசுவாசம்.
அவிசுவாசம் ஆகிலும் அவர் பூர்வ நாட்களில் நம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்தார். மெய்ப்பனையும் சமுத்திரந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய சொல்லிட்டார் பாருங்க, பரிசுத்த ஆவியை, சமூகத்தின் தூதனானவர் பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு என்று அதை தெளிவுபடுத்துகிறார். மோசேவின் வலதுகையை கொண்டு கிரியை நடப்பித்தவர் பரிசுத்த ஆவியான். இஸ் தி டூயர். அவர்களை தமது மகிமையின் ஆண்டவருடைய புயமே, தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறவர். இன்று நாம் அவருடைய புயமாய் இருக்கிறோம் என்றால் ஆவியானவர் நம்முள் கிரியை செய்யும் பொழுதுதான். அதுதான் சொல்றாரு, நமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார். அப்படியே சொல்லிட்டே வரார் பாருங்க. ஆழங்களில் நடக்க பண்ணினார். 14 பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்படியே உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி அப்படின்னு நாங்க சொல்லுவதை பார்க்கிறோம். ஆவியானவர் பழைய உடன்படிக்கையிலே பழைய பக்தர்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்தார். இன்னைக்கு நித்தியமாக என்றென்றுமாய் உங்களோடு, அவங்கள மாதிரி இல்ல, என்றென்றுமாய் என்றென்றுமாய் அப்படித்தானே சொல்றாரு, நம்மோடு கூட இருக்கும்படி அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இவ்வாறு நம்மை வழிநடத்த நாம தாங்க அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் இங்க என்ன சொல்ற பாருங்க, ஆவியானவர் அவர்கள் மூலமாக நடந்த அடையாளங்களால், என்ன வசனம், சுவிசேஷத்தை தானே சொல்ல சொன்னாரு. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்குன்னு சொல்ல சொன்னாரா? ஓ பாவியே நடுங்காயோ, தேவ கோபம் உன்மேல் வரப்போகிறது சொல்ல சொன்னாரா? இல்லங்க, சுவிசேஷத்தை சொல்ல சொன்னார். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதுதான் he confirmed it with signs and wonders என்று சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவங்க சுவிசேஷத்தான் சொன்னாங்க. 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர், அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆவியானவர் வரும் வரைக்கும் ஒரு பயில ஊழியம் செய்ய வேணாண்டான்ட்டாரு. இப்ப எல்லாம் காத்திருங்கடான்ட்டாரு. அப்போஸ்தலர் நடவில் ஆரம்பிக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது பலனடைந்துதான் நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லிட்டாரு. வந்தாரு, ஆவியானவர் 2ஆம் இடத்துல ஊற்றப்பட்டாரு. உடனே எல்லாம் ரசிக்கப்பட்டாங்களா? இல்லங்க, பேதுரு பிரசங்கம் பண்றாரு, இந்த சுவிசேஷத்தை தான் சொல்லுகிறாரு. 3000 பேரு. அடுத்த அதிகாரத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதத்தை பார்த்துட்டு மாறிட்டாங்களா? இல்ல, சுவிசேஷத்தை சொல்றாரு. 5000 பேரு. யோசித்து பாருங்க. சுவிசேஷத்தை கேட்கும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறோம், வாழ்க்கையும் மாற்றப்படுகிறது. ஆரம்பம் மாத்திரமல்ல, உடனே ஆமாமா நாங்கெல்லாம் அப்படிதான் பண்றோம், சுவிசேஷ படைமுயற்சி முகாம் வைக்கிறோம். இல்லங்க, ஃபார் எவ்ரிதிங் இன் கிறிஸ்டியன் லைஃப், whatever is needed in this life and the life to come, he has done it and given to us in the spiritual realm, and it is given to us through the word of God. அதனாலதான் அதை வாசிக்க சொன்னேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல. அப்ப பாருங்க, இந்த வார்த்தை இல்லாமல் ஆவியானவருடைய கரங்களை நாம் கட்டி போடுகிறோம். ஏற்கனவே சொன்னதை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறது. காரணம் என்ன? இதை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. கலாத்தியர் 3:5 என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தரளி அற்புதங்களை நடப்பிக்கிறவர் எப்படி செய்கிறாரு? விசுவாச கேள்வியினாலா இல்ல உங்க கிரியையினாலா என்று கேட்கிறார். நியாயப்பிரமாண கிரியையினாலா? அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்க சுவிசேஷத்தை கேட்பதினால் விசுவாசம் வருகிறதே, பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் தந்து சுவிசேஷத்தில் உள்ள வெளிச்சத்தை இருதயத்தில் பிரகாசிக்க பண்ணுபவர் ஆவியானவர். பிரகாசமுள்ள மனக்கண்களை தருபவர் ஆவியானவர். வேதத்தில் உள்ள ரகசியங்களை காண வைப்பவர் ஆவியானவர். நாம் அதை சொல்ல வேண்டும். அதற்கு பிரகாசம் தருபவர் ஆவியானவர்.
அவர் இருதயத்தையே ஆராய்ந்து பார்ப்பவர். நம்முடைய பலவீனங்களிலே ஏற்றபடி நாம் வேண்டுதல் செய்ய அறியாதபடியினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அது என்னங்க அது? அந்நிய பாஷை. அவர் நம் மூலமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். See the role of Holy Spirit there. அததான் அங்க யூதா 20 சொல்றாரு. பரிசுத்த விசுவாசத்துக்குள் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்டு ஆவியிலே ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறார். கடைசி ஆலோசனை அதை நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி ரகசியத்தை அங்கு சொல்லுகிறார். விசுவாசத்தை எப்போ உறுதிப்படுத்த முடியும்? சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் விசுவாசம். அதுதான் ரோமர் 10 சொல்றாரு. 17 தேவ வசனம் என்று சொன்னாலும், the word of Christ என்று சொன்னாலும், அது முந்தின கான்டெக்ஸ்ட் 15 படிங்க, 14 படிங்க. நீ தேவ வார்த்தையை கேட்க வேண்டுமானால் ஆவியிலே தான் கேட்க முடியும். ஆவியிலே கேட்பதற்கு சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் வெளிச்சம் தருவார். ஆவியானவர் மூலம்தான் நம் ஆவியோடு அவர் பேசுவார். ஆவியானவர் மூலம்தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். ஆவியானவர் மூலம்தான் நம்ம ஆவியிலே அவர் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம எதிர்பார்ப்பதெல்லாம் ஆடிபிள், சரீர மண்டலத்தில் அவர் பேச வேண்டும், தரிசனை தர வேண்டும், அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய திட்டம், ஆவியாகிய தேவன் ஆவியிலானவர் மூலமாக, ஆவியாகிய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். அதன் மூலமாக நமக்கு பேசுகிறார், நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். இதற்கெல்லாம் என்ன சொல்றாரு? அந்த கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அது சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் அததான் அங்க தீர்க்க தரிசனமா 119 170 அவர் என்ன சொல்றாங்க? அதாவது பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை ஞானியாக்குகிறது என்று சொல்லுகிறார். இட் கிவ்ஸ் என்லைட்மென்ட். அததான் இங்க சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஊழியம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆவியானவருடைய ஊழியம். அது இல்லைன்னா ஆவியானவர் ஊழியம் செய்யவே முடியாது. நீங்க எபேசியருக்கு வாங்க, அங்க அவர் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல என்ன சொல்வாரு? ஆவியின் பட்டயம். எப்பங்க ஆவியின் பட்டம், தேவவசன ஆவியின் பட்டயமாக முடியும்? When you speak only, if there is no word, there is no sword for the Holy Spirit to work. அது இந்த சுவிசேஷத்தை பேசும் பொழுதுதான் ஆவியின் பட்டயமாகிறது. அப்போ அவர் கையில ஒரு ஆவியின் பட்டயம் கொடுக்குவது என்னை சார்ந்தது. அதனால்தான் சொன்ன ஒத்துழைக்க வேண்டும் என்று. ஆவியின் பட்டயமாக வேண்டும். தேவனுடைய வார்த்தை சம்மட்டி நெருப்பு என்று சொல்லுகிறார், அக்கினி, அப்படிதானே? ஆனா அது எப்பமா? நம்ம இருதயத்துல வரும் பொழுதுதான். அங்க 23ஆம் அதிகாரத்துல எரேமியா அதை சொல்லுவதை பாக்குறோம். எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிடுன்றாரு நமக்கு விரோதமா வர்றத. ஆனா ஆமா நம்ம அது இருதயத்தில் இருந்தாதான் 5:14 சொல்லிடுறாரு. அந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கும் பொழுது அக்கினியாக அது பட்சிக்கும், சம்மட்டியாக அது கிரியை செய்யும். அதுதான் அங்க என்ன சொல்றாரு ஏசாயா 41 கூட, இதோ புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். எப்படிங்க? மலைகளை அப்படியே நிர்மூலமாக்கி பதருக்கு ஒப்பாக்குறது எப்படிங்க? இந்த வாயில இந்த வார்த்தை வரும் பொழுதுதான். அதனாலதான் புதிய உடன்படிக்கையில ஆவிய தேவன் செய்கிற மாபெரும் காரியம் பாத்தீங்கன்னா, புது இருதயம் தருகிறார். ஏக இருதயம், அப்படிதானே? புது ஆவியானவர் தருகிறார். தேவ ஆவியானவரை நமக்கு தருகிறார். ஒரு புது பாஷையையும் தருகிறார். இந்த புது பாஷை தான் பரிசுத்த ஆவியானுடைய பாஷை. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பாஷை. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா புது பாஷையை தருகிறார்.
சுத்த ஜலத்தால் அவர்களை கழுவி. செப்பனியா செப்பனியா எடுங்க. அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். புது உடன்படிக்கையில் வர ஆசீர்வாதத்தை அங்க எசேக்கியேல் 11:17 நான் சொன்னல, ஏக இருதயம், புது ஆவி, அதெல்லாம் சொன்னவரு அதன்படி செய்யலாம் சொல்றாருல. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. செப்பனியா 3:9 ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி, சேவை செய்யும்படி நான் அவர்கள் பாஷையை சுத்த பாஷையாக மாற பண்ணுவேன். நல்லா யோசித்து பாருங்க. சுத்த பாஷை எதுங்க? நாம் தேவனோடு பேசுகிற பாஷை எதுங்க? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். அதாங்க சுத்த பாஷை. பரியாச உதடுகளினாலும், அப்படிதானே? அதான் நாங்க சொல்ற, அந்நிய பாஷையினாலும் அவளோடு பேசுவேன் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார். அதுவே இளைப்பாறுதல். That is how you hear God's voice. That is how you are totally conscious of the Holy Spirit working through you. அந்நிய பாஷை பேச 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 அந்த நினைவோடு நானும் அவரும், நானும் அவரும், நானும் அவரும், அவரும் நானும், அவரும் நானும், அதுதாங்க கிரியா. அதுதான் சொல்றாரு. அவர்கள் பாஷை அங்க பாக்குறோம். பழைய ஏற்பாடுல பொல்லாத ஜனங்களா இருந்தாங்க, அப்படித்தானே? அங்க 11:6 ஆதியாகமத்துல அவங்க பாஷையை தாறுமாறாக்குவேன். ஐயா, அவர்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. Whatever they imagine, nobody can, even God cannot stop it. Such is the power of imagination. இப்போ பாஷையை சுத்தமான ஒரே பாஷை, நவமான பாஷை, நவமான பாஷைகளை பேசுவார்கள். அததான் இங்க சொல்றாரு, சுத்தமான பாஷை, பியூர் லாங்குவேஜ். தேவனோடு பேசுகிற எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார் செய்யும்படி. அதன் மூலமாக தான் தேவனை ஆராதிக்க, சேவிக்க, ஊழியம் செய்ய முடியும் என்பதை இங்க செப்பனியா மூலம் புது உடன்படிக்கை ஸ்லாக்கியங்களை தான் அங்க சொல்லி கொண்டு வருகிறார். What for? To serve him. ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கும்படி நமக்கு சுத்தமான ஒரு பாஷையை தந்திருக்கிறார். அதையெல்லாம் விட்டு எதற்கோ நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். ஒன் அக்கார்ட், ஒரே மனதோடு கூட அவரை சேவிக்க, ஏக இதயம் உள்ளவர்களாய் அவைகள் சேவிக்க. This is opposite of what happened in the Tower of Babel. அங்க தாறுமாறாக்கப்பட்டது. இங்கு ஏக இதயம் வருவதற்கு ஒரே பாஷை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில புதிய இருதயம், ஏக இருதயம், ஏக சிந்தை உண்டா, எல்லாமே அவர் நமக்கு செய்துட்டாருங்க. நம்முடைய வேலை என்னங்க? இந்த புதிய உடன்படிக்கையின் பாக்கியங்களை நாம் கண்டுபிடித்து, புதிய உடன்படிக்கை குறித்து நாம் இருக்கிறது பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கை என்று அதை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் சொல்லுகிறார். இந்த புது உடன்படிக்கை என்பதுதான் அவர் என்ன சொல்றாங்க, ஏசாயா 57 என்ன சொல்றாரு? சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற பலியை, உதடுகளின் பலியை, அதுதாங்க நம்முடைய பாஷை சமாதான சுவிசேஷத்தின் பாஷையாய் மாறுகிறது. அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிற பாஷையாய் இருக்கிறது. அந்த சுத்தமான பாஷையை நமக்கு தந்து விட்டார். ஆகவே பியூர் லிப்ஸ், அதுதான் நமக்கு அவர் அங்க கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் புதிய உடன்படிக்கைக்கு நம்முடைய மனநிலையை மாற்றி அருமையும் மேன்மையுமான
மேன்மையான வாக்குத்தத்தங்கள் புது உடன்படிக்கையில் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. அதை இருதயத்தில் வைப்பதுதான் நம்முடைய வேலை. பழைய ஏற்பாடுல பாருங்க, அது மாதிரி இல்ல. சங்கீதக்காரன் பாருங்க, அங்க சங்கீதத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 51ல பாருங்க, தேவனே ஈசோப்பினால் 7ஆம் வசனம், ஈசோப்பினால் சுத்திகரின் சுத்தமாவேன் கலிலாம் சொல்றான். ஆனா நமக்கு என்ன பண்றான்? சுத்த இருதயத்தை சிருஷ்டித்துட்டாரு புது சிருஷ்டியில. எவ்வளவு பெரிய பாக்கியம், அவங்களுக்கு இல்லாத பாக்கியம். அதை சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? அக்கிரமங்கள்லாம் நீக்கியருள்ன்றான். நமக்கு எல்லா அக்கிரமங்களையும் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருபோதும் நினையாதிருப்பேன்ற இடத்துக்கு கொண்டாந்துட்டாரு. புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை பாருங்க. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டின்றாரு. சுத்த இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நிலைவரமான ஆவி. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை விட்டு விளங்க மாட்டேன்ட்டாரு. அவர் சமூகத்தை விட்டு என்ன தள்ள மாட்டேன்ட்டாரு. பரிசுத்தாவை எடுத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாரு. இந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷம். உற்சாகமான ஆவி. இந்த உற்சாகமான ஆவியை புது உடன்படிக்கையிலே நமக்கு தந்து விட்டார். நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணமே இல்லை. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசினா போதும், அந்த இளைப்பாறுதல் நம் இருதயத்தை நிரப்பும். அந்த உற்சாகம் நம் இருதயத்தை நிரப்பும். அதானே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு சொன்னாங்க, தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தனக்கு ஆறுதல் உண்டாகும். மற்றவங்களுக்கும் எடிபிகேஷன் இருக்கு இல்லைன்னு சொல்ல தீர்க்க தரிசனத்தின் மூலமாக. இங்க தனக்கு பக்தி, உற்சாக ஆவி. பழைய ஏற்பாடு பக்தர்களுக்கு இல்லாத ஒரு மாபெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், புது உடன்படிக்கையின் ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களை வெளிப்பாடாக பெற்று மனதின் எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் ஃபுல்லாவே வித்தியாசமாக அவங்க சுவிசேஷத்தை, அது பிலிப்புவா இருக்கலாம், அது பேதுருவா இருக்கலாம், பவுலடிகளா இருக்கலாம், பர்னபாவா இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை, உயிர்த்தெழுதலை பற்றி தான் சொன்னாங்க. அதுதான் தேவதூதன் கூட ஜெயில இருந்து 5ஆம் அதிகாரத்துல பேதுருவை வெளியே கொண்டு வரும் பொழுது ஜீவ வசனத்தை பிரசங்கிக்க சொல்லுகிறார். உயிருள்ள ஜீவ வசனம். புது உடன்படிக்கை ஜீவன் தருகிற வார்த்தை, மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தை அல்ல. மரணத்தை பிறப்பிக்கும் வார்த்தையை நாம் கேட்கவும் பிரசங்கிக்கவும் அழைக்கப்படவில்லை. இதுதான் ஜீவன் தரும். அதனாலதான் அவர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கை வரும் பொழுது 3000 பேர் செத்தான். இந்த புது உடன்படிக்கை ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானுடைய ஊழியத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், ஜீவனை பெற்றால் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவ்வளவு விசேஷமான ஒரு சத்தியத்தை நம்ம கையில கொடுத்தனால்தான் சொல்றாரு, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி என்று சொல்கிறார். திருப்பி 2 கொரிந்தியருக்கு வாங்க. அங்க நாம் என்ன பார்க்கிறோம், எவ்வாறு இந்த புதிய உடன்படிக்கை வேலை செய்கிறது என்பதை தான் அவர் அங்க சொல்றாரு. 6ஆம் வசனம் பாருங்க. இது ஆவிக்குரிய இல்லான்னு சொல்லாது, முன்னாலேயே அவர் என்ன சொல்றாரு, இருதயங்களில் எழுதப்படுகிறது என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும். The Holy Spirit himself gives revelation when you speak. அதுதான் இருதயத்தில் எழுதுகிறார். ஆவியானவர் செய்கிற வேலை. நம்ம பேசுகிற நாள் அவங்க விசுவாசிக்கல, ஆனா அவரோடு இணைந்து நாம் செயல்படுகிறோம். ஆவியானவர்களோடு கிரியை நடப்பித்து சுவிசேஷத்தை, புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை சொல்லும் போது இருதயங்களிலே எழுதுகிறார்.
நான் அவங்க இருதயங்களிலே எழுதுவேன்னார. எப்பதான் எழுத முடியும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அல்லது நான் கேட்கும் பொழுதுதான் ஏன் இருதயத்துல எழுத முடியும், கேட்கிறவள இருதயத்துல எழுத முடியும். பரிசுத்த ஆவியானவர், திரும்பவும் சொல்றேன், அதுல எப்பேற்பட்ட ஐம்புலன் உணர்வினாலே நான் காண்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும் அவர் புதிய உடன்படிக்கைக்கு தான் சாட்சி கொடுப்பார். அதைதான் அட்டாச் பண்ணுவார், அதைதான் சர்டிஃபை பண்ணுவார், அதை தான் உறுதிப்படுத்துவார். நான் போன வாரமே அதை உங்களுக்கு காண்பித்தேன். ஆக்ட்ஸ் 14:3, அப்போஸ்தலர் 14:3 அவர் சொல்றாரு. அப்படிதானே? அவங்க கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், அதனால் உறுதிப்படுத்தினார். அதுதான் 20, 31, 32 வரும்போது அதுதான் சொல்றாரு. கிருபையின் வசனம் தான் உங்களுக்கு கட்டி எழுப்பி சுதந்திரத்தை கொடுக்க முடியும். எப்போங்க யாருங்க கட்டி எழுப்புறது? ஆவியானவர். ஆவியானவர் நம்மை கட்டி எழுப்ப வேண்டுமானால் கிருபையின் வசனம் தேவை. எது கிருபையின் வசனம்? புது உடன்படிக்கையின் ஸ்லாக்கியங்கள், புது உடன்படிக்கையின் பாக்கியங்கள். இவ்வளவு பெரிதான உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு அவர் ரத்தத்தினாலே சீல் பண்ண உடன்படிக்கைய நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு, அது இருதயங்களிலே எழுதப்படுகிறது. இருதயங்களில் எழுதப்பட வேண்டுமானால் ஆவியானவரால் தான் முடியும். ஆவியானவர் இருதயத்தில் எழுதுகிறவர் தான். எப்ப எழுதுறாரு? அதை குறித்து, புதிய உடன்படிக்கை குறித்து நாம் கேட்கும் பொழுது, பேசும் பொழுதுதான் அதற்கு அவர் சாட்சி கொடுக்கிறார். கிருபையுள்ள அதைதான் போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். பவுலுடைய கைகளினால நீங்க வாங்க, அந்த அப்போஸ்தலர் 14 போன வாரம் வாசித்து காமிச்சேன். இப்ப 19க்கு வாங்க. என்ன சொல்ற பாருங்க. எபேசுக்கு போறாரு. எபேசுக்கு போகும்போது அங்க என்ன நடந்தது பாருங்க. 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். முன்னால போனதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவங்களுக்குள்ள நிரப்புறதை சொல்லிட்டு 8ஆம் வசனம் பாருங்க. பவுல் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவளை குறித்து, என்னங்க, சுவிசேஷம்தான். இது முதல் தேவர் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதுதான் இங்கேயும் சொல்றாரு. சுவிசேஷம் யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும், அதை அவள் குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு என்னாச்சு? விசுவாசிக்கல. கடின இருதயம். ஆவியானவர்கள் கண்களை பிரகாசிக்காதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவர்களை குருடாக்கினான். அவர்களை விட்டு விலகி பிரித்து கொண்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாரு? இவங்களை விட்டு விலகி திறன் என்பவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். என்னங்க சம்பாஷித்தாங்க? சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள், சிலுவை பற்றிய உபதேசம், கிருபையின் வசனம், இயேசு சிலுவையில் என்ன செய்து முடித்தார், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாக இருக்கிறேன், இததாங்க அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தார்கள். அதான் சுவிசேஷம். கிறிஸ்துவின் வசனம், இயேசுவின் வசனம், அவர் என்ன செய்தார், சிலுவை பற்றிய உபதேசம், கிருபையின் சுவிசேஷம், கிருபையின் வசனம், அததான் சொல்றாரு. கேட்டார்கள். ஏன் அது கிருபைன்னு? எனக்காக அவர் செய்தது. அதுதான் அவர் சொல்றாரு, என்ன செய்தால் என்று கேட்டார்கள். அப்ப என்னதான்? பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவங்க வசனத்தை கேட்கும் பொழுது அவங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கை மாறினது மாத்திரம் அல்ல, விசேஷித்த ஸ்பெஷல் மிராக்கிள்ஸ். அவர் சுவிசேஷத்தை சொல்லாம
ஆவியானவர் அங்கு கிரியை செய்யவே முடியாது. இயேசுவை பற்றி சொல்லாமல் அவரே மேசியா, கிறிஸ்து, அவர் கர்த்தர், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இத சொல்லாம இது நடக்காதுன்னு தான் சொல்றார். அததான் நான் முழுமையா விசுவாசிக்கிறேன், யார் என்ன விசுவாசித்தாலும். ஆனா இன்னொரு கூட்டம் பின்னாடி இருக்குது. அவங்க தைரியமா போய் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுவின் நாமம் தான் ஏதோ விசேஷம் போலன்னு நினைச்சு சொல்றாங்க. உள்ள வார்த்தை இல்ல, ஆவியானவர் இல்ல. இயேசுவை மறுவேன், பவுலை நீ யாருன்னு அவனை போட்டு பலவந்தம் பண்ணி சொல்லுது. அப்படி ஆகும்போது என்ன 17ஆம் வசனத்துல, எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது பயமடைந்தார்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் விசுவாசித்தாங்க. அததாங்க சொல்றாரு. வந்து தங்கள் செய்கைகளை சாட்சியாக வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அதுல மாயவேத்தக்காரல வந்து சுட்டரித்தார்கள். அது 50,000 வெள்ளிக்கான்னு சொல்லிட்டு 20ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து, ஐயா, வசனம் விருத்தி அடைய வேண்டும், சபை பெருக வேண்டும். வசனம் விருத்தி அடைந்தால் என்ன வசனம்? கர்த்தருடைய வசனம். இங்க என்ன சொன்னாரு? இயேசுவின் வசனம், ஜீவனுள்ள வசனம், கிருபையின் வசனம், உயிர்ப்பிக்கிற வசனம். அப்படித்தானே? வெவ்வேறு வார்த்தையில பார்க்கிறோம். வல்லமையுள்ள வசனம். எல்லாமே புது உடன்படிக்கையின் வார்த்தைகளை குறித்து சொல்லுகிற கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லுது. பலமாய் விருத்தி அடைந்தது. அததான் முன்னாடி சொல்லும்போது சபை வழுகி பெருகினது என்று சொல்லுவார். 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ம் 31ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 8ன்னு சொல்லிட்டேன். அங்க என்ன சொல்ல பாருங்க. அவங்க எல்லாம் தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்துன்னு பிரசங்கித்தாங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, சபை சமாதானம் பெற, சபை பக்தி விருத்தி அடைய, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருக சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினால, இயேசுவை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, புது உடன்படிக்கையின் பாக்கியங்களை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதுதான் சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். சபை விருத்தி அடைவதற்கு அது முக்கியமா இருக்கு. இங்க சொல்றாரு, இங்க 9:31. அதே நீங்க 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்ற பாருங்க. நாங்கள் வசனத்தை போதியாமல் மற்ற வேலை செய்ய வேண்டாம். ஏன்? நாங்க தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணதிலும் தரித்திருப்போம் என்று சொல்லுகிறார். அவருடைய காரணம் என்ன? அதுதான் சபை விருத்தியின் காரணமாய் இருக்கிறது. அதுக்கு 5:14 என்ன சொல்றாரு? அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க, அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அது ஆவியானவர் செய்கிற கிரியை. சபை பக்தி விருத்தி அடைந்து பெறுகிறது காரணம் ஆவியானவர் கிரியை செய்கிறபடினாலே அங்கு நடப்பதை நாம் பார்க்கிறோம். அததான் சொல்றேன், புது உடன்படிக்கையின் ஊழியம் ஆவியானவருடைய ஊழியம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா அது ஒரு வெற்றியின் ஊழியம். அதான சொல்றாரு, எல்லா இடங்களிலும். அந்த கான்டெக்ட்ல தான் இது சொல்றாரு. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவருடைய நாமத்தை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமாக வீச பண்ணுகிறார். ஏங்க இது நாங்க தகுதின்னு சொல்ல யாரான்னு கேட்டுறார். உடனே இதை சொல்லிட்டு நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம் அதை சொல்லிட்டு யாருன்னு கேட்டுட்டு அந்த பதில் தான்
தகுதிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஊழியம் அவர் செய்யறாருங்க. அததான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த ஊழியம் என்ன ஊழியம்? ஆவியான எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. இதுதாங்க ஆவியானவர். இஸ் a ministry of success. உங்க ஊழியம் வெற்றியா இருக்க வேண்டுமானால் ஆவியானவரால் செய்யப்படுகிற ஊழியமாய் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஊழியம் வெற்றியாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையெல்லாம் இந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லும்போது அந்த பாக்கியத்தை பேசும் பொழுதுதான் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்துலதான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். நியாயப்பிரமாணத்தை பேசும்போது ஆவியானவர் கிரியை செய்வதில்லை. அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, இவர் தான் அந்த அதாவது யோசுவா 1:8 சொல்றாருல, you'll have great success. அப்படிதானே? you'll have great success. whatsoever you do will prosper. எப்ப சொல்றாரு? இந்த வசனம்னு அவங்களுக்கு சொல்றாரு. நமக்கு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? சுவிசேஷம், புது உடன்படிக்கை, அது நம்ம வாயை விட்டு பிரியாமல் இருதயத்துல காத்துக்கொள்ள தியானமாய் இரவும் பகலும் இருக்கும் பொழுது ஒரு கிரேட் சக்சஸ் சொல்றாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரேட் சக்சஸ் தருவதே ஆவியானவர் தான். தியானம் பண்ணும் பொழுது அங்க வெளிச்சத்தை தருகிறார். அதை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தில் தான் ஆவியானவர் அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். ஆவி மண்டலத்தில் இருப்பதை சரீர மண்டலத்துக்கு கொண்டு வருவது ஆவியானவர். அதை நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆவி மண்டலத்தில் இருப்பதை சரீர மண்டலத்தில் கொண்டு வருவது விசுவாசம். நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய், விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் பேசுகிறோம். விசுவாசித்தோம், ஆகையால் பேசுகிறோம். அதற்கு தான் எங்க விசுவாசிக்க வராததுக்கு தான் தியானம். தியானம் என்பது தேவனுடைய வார்த்தையை தேவ ஆவியானவர் உதவியினாலே தேவ வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசுவது. அதுதாங்க நம்ம ரோமர் 10:14 17 பார்க்கணும். சுவிசேஷத்தை கேட்பதினால்தான், சுவிசேஷத்தை தியானிப்பதினாலதான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை அங்க நம்ம கேட்கிறோம். அதுல பாக்குறோம், இந்த ஆவியானவர் தான் நம்மை நீதியின் பாதையில் நடத்துபவர். இந்த ஆவியானவர் அங்க சங்கீதம் 23:4 என்ன சொல்றாரு? அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்றாராம்? நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறேன்னு சொல்லும் போது நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஞானத்தை பற்றி சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஞானத்தின் ஆவியானவர். அப்படிதானே? கர்த்தருடைய ஆவியாகிய ஆவியானவர் 11ஆம் அதிகாரம் ஏசாயால சொல்றாரு, என் மேல் இருந்தார். அவர் தான் ஞானத்தையும் ஆலோசனையும் தள்ளுமாகின்றார். இங்க என்ன சொல்றாரு? ஆலோசனையும் ஞானமும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவர்கள், நானே புத்தி. ஆவியானவரே புத்தி நமக்கு தருகிறார். வல்லமை என்னுடையது, என்னாலதான் எல்லாம் சொல்லிட்டு 17ஆம் வசனம் வாங்க. என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஐஸ்வர்யம், கனம், பொருள், நீதி என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தை பார்க்கலாம் என் பலன் நல்லது. 20 என்ன சொல்றார் பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவள் களஞ்சி. அப்ப என்னங்க? is the spirit of wisdom, the spirit of God, the spirit of Christ. அவர் தான் மெய்ஞானம். அவங்களுக்கு என்னவா? மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவள் களஞ்சியங்களை நிரப்பும்படி என்ன பண்றாராம்? நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறார். He leads us in the right way.
So we'll be success and prosperous. அததான் இங்க சொல்ல வருகிறார். To lead us. When Holy, அங்க அததான் படித்தோம் ஏசாயா 63. He is the Holy Spirit who leads us. இந்த மினிஸ்ட்ரியில நம்ம லீட் பண்றது யாருங்க? ஆவியானவர். அவர் ஞானத்தின் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர். கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுபவர், நடக்க வேண்டிய வழிதனை போதிப்பவர். இங்க என்ன சொல்றாரு? நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் அவர்களை நடத்துகிறேன். ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நடத்துபவர் யார்? சக்சஸ்குள்ள நடத்துபவர். அதுதான் சங்கீதம் 23:4 என்ன சொல்றாரு? அது கூட என்னால் அல்ல, தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எனக்கு தோல்வியே இல்லாத வெற்றியின் பாதையில் நடத்துகிறார். The Holy Spirit is a spirit of success, spirit of prosperity, spirit of holiness, spirit of righteousness. எல்லாமே அவர் செய்வது. He is the doer. தேவன் நமக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொரு புது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தமும் ஆம் ஆமேன் என்று கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறபடியால் அவைகளை நிறைவேற்றுபவர் எங்களுடைய தகுதி அல்ல. தகுதி அவராலே, ஆவியானவராலே. அவருடைய ஞானம், அவருடைய ஆலோசனை அதை சொல்லுதான். அவர் என்ன சொல்றாரு? மெய்ப்பொருளை சோந்தரிக்கும்படி செய்கிறேன், அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். பொன்னையும் அதெல்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி சொல்ற ஐஸ்வர்யம், கணம், நிலையான பொருள், இதெல்லாம் ஆவியானவர் நடத்தும் போது நமக்கு வருகிற பாக்கியம் என்று சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் பாக்கியமே ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஊழியம். இது ஆவியானவருடைய ஊழியம். புது உடன்படிக்கையின் ஊழியம் என்ன ஊழியம்? ஆவியானவருடைய ஊழியம். அதனால சொல்றாரு, இட்ஸ் a ministry of the spirit. New covenant ministry is the ministry of the spirit. அவர்தான் நம் இருதயங்களிலே எழுதுகிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு, அந்த கொரிந்தியர்கள் நிருபங்களாக மாற்றப்பட்டதற்கு காரணம், முதல்ல வெற்றி சிறக்க நான் சொன்னாரு. எங்க வெற்றியின் காரணத்தை உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கொரிந்தியரை பாருங்க. கொரிந்தியர்லாம் எங்க ஊழியத்தின் மூலமாய் வந்த நிருபங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம். காம விகாரம் உள்ள பட்டணம் கொரிந்துனாலே, காம விகாரம். அவ்வளவு மோசமான பட்டணம். ஆனா இப்போ நற்கந்தம் வீசுகிறார்கள். ஏன்? அவர்கள் இருதயங்களிலே இந்த சுவிசேஷம் ஆவியானவரால் எழுதப்பட்டபடியினாலே இப்பொழுது அவர்களை பார்க்கிறவர்களே சுவிசேஷத்தை படிக்க முடியும். சுவிசேஷம் எடுத்து வாசிக்க வேணாம். புது உடன்படிக்கையின் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது என்று. சுவிசேஷம் நம்ம மனசெல்லாம் முதல் 4 நியூ டெஸ்டமென்ட் காஸ்பல் அதை சொல்லல. புது உடன்படிக்கையின் பாக்கியத்தை இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். புது உடன்படிக்கையின் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அவங்கள பார்க்கும் பொழுதே இது நம்ம போய் படிக்கவே வேணாம். கொரிந்தியருடைய வாழ்க்கையை ரோமர் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. தெசலோனிக்கேயருக்கு அப்படிதான் சொல்றாரு. எல்லா பட்டணங்களிலும் அவர் எதைதான் பண்ணாரு? சுவிசேஷத்தை தான். அதுக்கு தான் என்ன அழைத்தாரு. தாயின் கற்பத்தில் இருந்ததே முதல் கிருபையா என்னை அழைத்தவர் தம்முடைய குமாரனை நான் வெளிப்படுத்தும்படி. அப்படிதானே? அங்க கலாத்தியர் 1:16-17 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க சொல்லுவதை பார்க்கலாம். அழைப்பே அதுதான். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாக அறிவிக்கும்படி இந்த கிருபையின் ஊழியம் வரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். எபேசியர் 3:7-8. அப்ப யோசித்து பாருங்க அவருடைய சக்சஸ். இப்ப இங்க கொரிந்தியில் உள்ள விசுவாசிகளை காமிக்கிறாரு. அவர்கள் நிருபங்கள். நான் எழுத வேணாம், அப்படியே அவங்க வாழ்க்கையை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சுவிசேஷம் எப்படி அவங்க வாழ்க்கையில
அவர்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றுகிறது. அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை அவர்கள் வாழ்க்கையிலே வீச பண்ணுகிறது. படிச்சு இல்ல. இத சொல்லும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வரும். அந்த காலத்துல ஏதோ ஒரு பிரசங்கியார், நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 40 வருஷமா, இல்ல 30 வருஷமோ தெரியல. கேட்ட ஒரு பிரசங்கத்துல சொல்றாரு, ஒரு ட்ரைபல் பீப்பிள் மத்தியில ஊழியம் செய்த ஊழியர், அங்க போய் ரொம்ப காலம் ஊழியம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் மாறி இது பண்ண பிறகு, அவர் மரித்த பிறகு ஒருத்தர் போனாராம். அவரு என்ன பண்ணாராம், அந்த காட்டுமிராண்டி ஜனங்கள் மத்தியில வேதத்த அவங்க லாங்குவேஜ கற்று, வேதத்த அவங்க லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி, சுவிசேஷ புத்தகங்களை எழுதி குடுத்தாராம். அப்போ அவங்க அத படிக்க ஆரம்பிச்சதும், இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க படிக்க கற்றுக் கொடுத்து, அத அவங்க லாங்குவேஜ்ல எழுதி அவங்க படிக்கும் பொழுது, அவங்க துள்ளி குதித்து ஆட ஆரம்பித்தாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சாம். பழைய ஊழியக்காரரோட நான் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டேன் பாரியா! அ இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா குதிக்கிறானுங்க. காரணம் அவங்க லாங்குவேஜ்லயே எழுத்து வடிவு கொண்டாந்து எழுதி, அத அவங்களுக்கு படிக்க சொல்லிக் குடுத்து, அவங்க படிக்கும் பொழுது அப்படின்னாங்க. அப்ப அவங்கட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்களாம், "ஐயா, நாங்க இப்பதான் இத படிக்கிறோம். இத படிக்கும் பொழுது தான் முன்னால இங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர்தான் இயேசு. இயேசு எங்க மத்தியில இருந்ததே தெரியல. இப்ப நீங்க எழுதி குடுத்தீங்களா, அந்த இயேசு தான் எங்ககிட்ட வந்து ஊழியம் செஞ்சாருன்னாங்களாம்." அப்பதான் தெரிஞ்சுச்சாம். இந்த எழுத்த விட அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டபடியினால இயேசுவை உலகத்திற்கு காண்பித்தார். அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்களுக்கு இயேசு இயேசுன்னு கேட்டாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த வேதத்துல அவரை பத்தி சொல்லுதுன்னு படிக்கும் பொழுது நமக்கு முன்னாடி வந்து ஊழியம் செய்தார், அவர் இயேசு பாண்டானலாம். அப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு உருமாற்றத்தை கொண்டு வருகிறது சுவிசேஷம். அந்த சாயலை வெளிப்படுத்துகிறது. நாம் கண்ணாடியிலே அப்படிதானே இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிறோம்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? காண்கிறது போல கண்டு, வேத வசனத்துல புதிய உடன்படிக்கையில கண்டு அந்த சாயலாக தானே. சோ அத பார்க்கும் பொழுது அங்க எல்லாமே செய்கிறது யார்? நம்முடைய வேலை அது ஒண்ணுதாங்க. இந்த புது உடன்படிக்கையின் வார்த்தை இல்லாம ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. அததான் அங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 3:18. அங்க யாக்கோபு 1:25லயே அதுதான் சொல்றாரு. சுயாதீன பிரமாணம் அங்க தெளிவா சொல்லிடுறாரு. அப்படிதானே? பழைய பிரமாணம் இல்லடா. பழைய பிரமாணம் என்ன? அடிமைப்படுத்தும் பிரமாணம். புது பிரமாணம் என்ன? விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. புது பிரமாணம் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆவியானவர் கண்களில் உள்ள திரையை நீக்குகிறார், பார்க்க உதவி செய்கிறார். நாம் சுயாதீன பிரமாணத்திலே கண்டு என்ன பண்றோம்? தொடர்ந்து உற்று நோக்கி பார்த்து அந்த சாயலாக தானே மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். யாருங்க செய்யறா? யாருங்க மறுரூபப்படுத்துறா? அதான் 2 கொரிந்தியர் 3:18லயே சொல்லிட்டாரு. அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:18 என்ன சொல்றாரு? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத சுயாதீன பிரமாணம், புது பிரமாணம், ஆவியானவருடைய பிரமாணம், அப்படிதானே? அதை தொடர்ந்து உற்று நோக்கி பார்க்கிற நமக்கு காணப்படுகிறவைகள் எல்லாம் அது சீக்கிரமாய் நீங்கி போகும். யார் அங்க கிரியை செய்கிறார்? Who is transforming? Who is doing it? Who is doing the word in our life? Holy Spirit, the Spirit of அந்த ஊழியங்க, அந்த ஊழியம். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? நான் என்ன மாத்திரம் இல்லப்பா, யாரையுமே வெளித்தோற்றத்தின்படி பார்க்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? புது பிரமாணத்தின்படி தான் பார்ப்பேன், வேற பிரமாணத்தின்படி பார்க்க மாட்டேன். அததான் அங்க சொல்ல வராரு. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின.
எல்லாம் ஒளிந்து போனதை தான் பார்ப்பேன். புதுதாய் வந்த புது சிருஷ்டியை தான் நான் பார்ப்பேன். அததான் அங்க வரிசையா சொல்லிக் கொண்டு வரதை பார்க்கிறோம். அவன் நீதிமான் ஆனதை தான் பார்ப்பேன். இயேசு பாவமானபடினாலே ஒரே பலினாலே நீதிமான் ஆனதை தான் பார்ப்பேன். இததான் அவர் அங்க சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியம் மனித பலத்திலே செய்கிற ஊழியம் அல்ல. என்னையல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னார். தேவகுமாரன் மனிதனாய் வந்த பொழுது என்னாலே தானே ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். நாமும் அந்த இடத்துல தான் இருக்கும். ஆவியானவருடைய ஊழியம், ஆவியானவர் தான் எல்லாம் செய்கிறார். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அந்த ஆவியானவர் நினைவோடு நாம் செய்ய வேண்டுமானால், டு பி வித் a full conscience, ஆவியிலே நிரம்பி என்று சொல்லுகிறார் எபேசியர் 5:18. எப்படிங்க? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அவருடைய பாஷையை சுத்த பாஷையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இளைப்பாறுதல், அதுதான் சீக்ரெட்டே. அப்போ இந்த 2 காரியங்கள் முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்லதுதான். புதிய உடன்படிக்கை வாய்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். அது நம் கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். நம் நினைவுகளை விட்டு நீங்காதிருக்க வேண்டும். அதை இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும். அந்நிய பாஷை அதிகமாய் நாம் பேச வேண்டும். பவுல் என்ன சொல்றாரு? நான் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன். ஆல்சோ ஆல்சோன்னு தான் சொல்றாரு, கருத்தோடு ஜெபம் பண்றத. அப்ப மெயின் என்னங்க? ஆல்சோ இஸ் an add on. ஆல்சோ சந்தசிங் ஆல்சோ ran with them. முதல்ல ஓடினவர் வேற, ஆனா சந்தசிங்கும் ஓடினார் அவங்களோட. அப்ப ஆல்சோ யாருங்க? இஸ் a little importance when compared to the main one. என்னங்க? ஆவியிலே ஜெபம் பண்ணுவது. வாட் இஸ் ஆவியிலே? அதுதானே சொல்றாரு யூதா. ஆவியிலே ஜெபம் பண்ணி, என்ன ஆவியிலே? அந்நிய பாஷையிலே. அதான் சொல்ற, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுல் கிருபையின் பிரசங்கியார் சொல்லுகிறார், எதுதான் அவருடைய சீக்ரெட் என்றாரு? எல்லாரை விட அதிகமாய் நான் அந்நிய பாஷைகளை அப்போ நம்ம எவ்வளவு பேசணுங்க? அவ்வளவு ரெவலேஷனுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் இருந்து அந்நிய பாஷை பேசுவதற்கு நேரம் செலவழித்தார். ஆவியானவருடைய ஊழியத்திற்கு அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏன்? அப்பந்தான் நம்ம ஆவியானவரால் முழுவதும் அந்த இடத்துலதான் அதை சொல்றாரு. அப்போ அப்பதான் அந்த நிறைவு வரும்போது அங்க என்ன சொல்றாரு? நம்ம வாயில வில் மேக் அ மெலடி இன் அவர் ஹார்ட். இருதயத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து கொண்டே இருக்கும். ஏன்? இந்த நிறைவு. அப்போ எப்படி இரவும் பகலும் தியானம் முக்கியமோ, புது உடன்படிக்கையின் சத்திய சுவிசேஷத்தை குறித்த தியானம் முக்கியமோ, அவ்வளவு முக்கியம் அந்நிய பாஷையில் பேசுவது. அது அவ்வளவு வல்லமை இருக்கு. சொல்றாரு, அது 2வது தான் சொல்றாரு, கருத்தோடு ஜெபிக்கிறத சொல்றாரு. நமக்கு எல்லாம் கருத்தோடு ஜெபிக்கிறது தான் மேஜரா இருக்கு. அதை மாத்தணும்னு சொல்றாரு. ஏன்? நாம் ஏற்றபடி வேண்டுதல் செய்ய அறியாதபடியினாலே. ரோமர் 8:26-27 வசனங்களை படிச்சு பாருங்க. ஆவியானவர் தாமே இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், அப்படிதானே? ஏற்றபடி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் என்று சொல்லுகிறார். நமக்கு எல்லாமே நம்ம 50 உணர்வுனால பார்க்க முடியாதுங்க. ஆவியானவர் உதவினால்தான் பார்க்க முடியும். ஆகவே அதற்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்றாரு. உன்னால பார்க்க முடியாது, பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணணும், அதுக்கு தீர்வு காண முடியாது. நம்முடைய பலவீனங்களிலே, இன் அவர் இன்ஃபர்மிட்டிஸ், நம்முடைய எதிர்மாறான சூழ்நிலைகளிலே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லாத. என்ன பண்றதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு என்று.
அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில பேச சொல்றாரு. ஸ்டாமரிங் லிப்ஸோட நின்றாதீங்க. ஸ்டாமரிங் லிப்ஸ் ஆரம்பம் அந்நிய பாஷையில். அது தேவ தூதர்களின் பாஷை. அப்படித்தானே? நான் அந்நிய பாஷை தேவதூதர் பாஷையில் பேசினாலும் சொல்றாரு, this language Satan cannot understand, even angels cannot understand. He communicates with God. தேவனோடு உறவு கொள்ள. அதுதான் என்ன சொல்றாரு, இந்த ஆசீர்வாத பெனடிக்ஷன் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனிய ஐக்கியம், the fellowship, the friendship, the communion. This is the only method. Through Holy Spirit you commune with God, you communicate with God. அவரோடு உறவாடுகிறாய், நட்புறவு கொள்ளுகிறாய். எல்லாமே ஆவியானவர் மூலமாக உங்களோடு. அப்ப நம்மோடு கூட 3 இருக்குன்னு அங்க சொல்லி முடிக்கிறாரு. என்ன? கிருபை இருக்குது, தேவ ஆவியின் அன்பு, கிருபையின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஐக்கியத்தின் ஆவியானவர். அப்ப யோசித்து பாருங்க, அவரோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி நம்மை அழைத்த தேவன். 1 கொரிந்தியர் 1:9 சொல்றாரு, இணைக்கும்படி, to be one with him. He has called us to be one with the Holy Spirit, to do everything one with the Holy Spirit, to speak everything one with the Holy Spirit. எல்லாவற்றையும் ஆவியானோடு இணைந்து பேச, பார்க்க, ஆவியானோடு இணைந்து சிந்திக்க, ஆவியானோடு இணைந்து செயல்பட, அதற்கு தாங்க நம்ம அழைத்திருக்காரு. அதுதான் புது உடன்படிக்கையின் பாக்கியம். புது உடன்படிக்கையின் பாக்கியம். தேவன் இந்த வெளிப்பாட்டை நமக்கு தருவாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலும் நாங்கள் இந்த புதிய உடன்படிக்கை, ஆவியானவருடைய உடன்படிக்கை, ஆவியானவருடைய ஊழியம் என்பதை பார்த்தோம் ஆண்டவரே. அதை குறித்து எங்களுக்கு இன்னும் பரிபூரண தெளிவு உண்டாக, விசேஷமாக கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆவியானவர் அந்த வெளிப்பாட்டை தர ஆண்டவரே, நீங்க அதை உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்க உறுதிப்படுத்துறீங்க, அந்த வெளிப்பாட்டை தரீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.